ஹே காய்ஸ், வெல்கம் பேக். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியன் பாலிட்டிக்கில் ஷெட்யூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷெட்யூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல்னால் என்னென்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஷெட்யூல் எதுக்கு உருவாக்கப்பட்டதுன்னா, இம்பார்ட்டன்ட் ப்ரொவின்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஷெட்யூலில் தூக்கி போட்டாங்க. ஓகேவா? கான்ஸ்டியூஷனை ஃபுல்லாக உட்காந்து ரீட் பண்ணாமல் ஈஸியாக இதிலேருந்தே நம்ம அந்தந்த ஆர்டிகிள்ஸ் என்னென்ன சொல்ல வராங்க, என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மூத் ரீடிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதுக்கு தான் ஷெட்யூல் கிரியேட் பண்ணப்பட்டது. நம்ம ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் பார்த்திங்கன்னா மொத்தம் 8 ஷெட்யூல் தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்க கான்ஸ்டியூஷனில் 12 ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. 4 ஷெட்யூல்ஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சில ஷெட்யூல்ஸை நீங்கள் சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு அமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆனால் சில ஷெட்யூல்ஸை நீங்கள் அண்டர் ஆர்டிகிள் 368 மூலமாக மட்டும்தான் அமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போது நம்ம என்னென்ன ஷெட்யூல்லாம் புதுசாக ஆட் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மொத்தம் 8 ஷெட்யூல் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 9th ஷெட்யூல் எப்போவே ஆட் பண்ணிட்டாங்கன்னா, ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? கான்ஸ்டியூஷன் எப்போ பவருக்கு வந்துச்சு, லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், 1950 தான் பவருக்கு வந்துச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1951 நடந்துச்சு. ஓகேவா? அப்போவே 9th ஷெட்யூல் ஆட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? நம்ம 9th ஷெட்யூல்னால் என்ன, அதில் என்னெல்லாம் இருக்குன்ட்டு உள்ளே போக போக பார்க்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 10th ஷெட்யூல் எப்போ ஆட் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? அப்போ 10th ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க. 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எப்போ நடந்துச்சுன்னா 1985 நடந்திருக்கு. ஓகேவா? அடுத்து 11th ஷெட்யூல் 73rd அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? அதில் எப்போ, எந்த இயர்னு பார்த்திங்கன்னா 1991 73rd 1991 உங்களுக்கு 11th ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அடுத்து 74th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? 73rd 74th அதே மாதிரி ஒரு வருஷம் கழிச்சு 1992 அப்போ என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? மொத்தம் 4 வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அடுத்து 52nd 73 74. ஓகேவா? வரிசையாக 9 10 11 12. ஓகேவா? இந்த 4 ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நேம்ஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அண்ட் த டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிகேஷன். எல்லா ஸ்டேட், இந்தியாவில் மொத்தம் 28 ஸ்டேட் இருக்குது இப்போ. ஓகேவா? அந்த 28 ஸ்டேட்டோட நேம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸ் அண்ட் தேர் எக்ஸ்டென்ட். நேம் ஆஃப் த யூனியன் டெரிட்டரிஸும் கொடுத்துருக்காங்க. இது எந்த ஆர்டிக்கிள்லாம் கவர் பண்ணுதுன்னா 1 and 4 இந்த 2 ஆர்டிக்கிளும் இதை ஃபஸ்ட்டு ஷெட்யூல் கவர் பண்ணுது. ஓகேவா? செகண்ட் ஷெட்யூலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலவன்சஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். ஓகேவா? சலுகைகள் கொடுக்காங்க. யாருக்கெல்லாம் அப்படி கொடுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா? அடுத்து கவர்னர் ஆஃப் ஸ்டேட். ஞாபகம் வச்சுக்கோங்க, 2 பேருமே ஸ்டேட்டோட ஹெட்டு. ஓகேவா? பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா சென்ட்ரலில் பவரு, ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா கவர்னர், அவங்க பவர். ஸோ டாப்பில் இருக்க 2 பேருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர். ஓகேவா? லோக்சபா. ஓகேவா? ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர் ஆஃப் த லோக்சபா கொடுக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன். சேர்மன்னா வைஸ் பிரசிடெண்ட் தான் சேர்மனாகவும் இருப்பாங்க. ஓகேவா? டெப்டி சேர்மனுக்கும் அவங்களுக்கு அவங்கள இந்த ஷெட்யூலில் கவர் பண்ணியிருக்காங்க ப்ரிவிலேஜஸ் அண்ட் அலவன்சஸில். ஓகேவா? ராஜ்யசபா, லோக்சபாவில் இருக்க ஸ்பீக்கர் அண்ட் டெப்டி ஸ்பீக்கர், ராஜ்யசபாவில் இருக்க சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன் ஆஃப் த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இன் ஸ்டேட். ஓகேவா? ஸ்டேட்டில் இருக்க லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்லையும் சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மனை அவங்க இன்க்ளூட் பண்ணிக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட். ஓகேவா? அவங்களையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க.
அப்புறம் சிஏஜி ஆஃப் இந்தியா. ஓகேவா, மொத்தம் 7 இதுதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் அண்ட் கவர்னர். ஓகேவா, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா, டெப்டி ஸ்பீக்கர், அப்புறம் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, டெப்டி சேர்மன், அதுக்கப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் உள்ள சேர்மன் அண்ட் டெப்டி சேர்மன். ஓகேவா, ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும், அப்புறம் சிஏஜி. ஓகேவா, இது எந்த ஆர்டிகல்ஸ்லாம் கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 59th ஆர்டிக்கல், 65, 75, 97, 125, 148, 156, 164, 186, 221. ஓகேவா, இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் கவர் பண்ணுது செகண்ட் ஷெடியூலில். ஓகேவா, இப்போது நம்ம தேர்ட் ஷெடியூல் பார்ப்போம். தேர்ட் ஷெடியூல் எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் ஃபார். இப்போ கூட தமிழ்நாட்டில் வந்து புதுசாக டிஎம்கே வந்து வின் பண்ணியிருக்கு. ஓகேவா, நீங்கள் எல்லாருமே நியூஸில் பார்த்துருப்பீங்க. லாக்டவுன்னால எல்லாருமே ஃப்ரீயாக தான் இருந்தோம். நியூஸில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லா சீஃப் மினிஸ்டர்ஸ் மற்ற எல்லா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாருமே ஓத் எடுத்தாங்க. ஓகேவா, கவர்னர் முன்னாடி அந்த ஓத்தை தான் இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. யாரெல்லாம் ஓத் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருக்காங்க. யூனியன் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இது வந்து சென்ட்ரல் லெவலில். ஓகேவா, அப்புறம் கேண்டிடேட் ஃபார் எலெக்ஷன் டு த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ். இந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மென்ஷன் பண்ணியிருக்க போய் தான் இப்போ வந்து இங்கே வந்து ஓத்து எடுத்தாங்க நம்ம ஸ்டேட்டில். அப்புறம் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பர்ஸ், எம்எல்ஏஸும் எடுக்கணும், மினிஸ்டர்ஸும் எடுக்கணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட், அவங்களும் ஓத்து எடுக்கணும். அப்புறம் சிஏஜி, அப்புறம் இந்த ஸ்டேட்டோட மினிஸ்டர்ஸ், ஸ்டேட்டில் இருக்க மினிஸ்டர்ஸும் எடுக்கணும், ஸ்டேட்டில் இருக்க எம்எல்ஏஸும் எடுக்கணும், எம்பிஸும் எடுக்கணும், சென்ட்ரலில் இருக்க மினிஸ்டர்ஸும் எடுக்கணும், அது போக ஜட்ஜஸ் எடுக்கணும், சிஏஜி எடுக்கணும். ஓகேவா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எந்த ஆர்டிக்கிள்லாம் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 75, 84, 99, 124, 146, 173, 188 to 19. ஓகேவா, இந்த ஆர்டிகிள்ஸ்லாம் கவர் பண்ணுது. தேர்ட் ஷெடியூல் ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்ட் ஷெடியூல் வந்து ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ். ஓகேவா, இப்போது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் ஷெடியூலை சிம்பிள் மெஜாரிட்டியால் நம்ம வந்து மாற்ற முடியாது. கண்டிப்பாக அதுக்கு வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பண்ணியே ஆகணும். ஓகேவா, அதனால் ஆர்டிக்கிள் 368 படி மட்டும்தான் இதில் இருக்க ப்ரொவின்சஸை வந்து நம்ம வந்து மாற்ற முடியும். ஓகேவா, இப்போது இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை ரெண்டுலேயுமே. இது ரெண்டுமே சிம்பிள் மெஜாரிட்டியால் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா, நீங்கள் கூட பார்த்துருக்கலாம், இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அதை வந்து ஸ்டேட்லேருந்து யூனியன் டெரிட்டரியாக மாற்றினாங்க. மாற்றும்போது அவங்க வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அது வந்து சிம்பிள் மெஜாரிட்டி, ஈஸியாக அது வந்து பார்லிமெண்ட்டில் பாஸ் ஆகிரும் சிம்பிள் மெஜாரிட்டியில். ஓகேவா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஷெடியூல் சிம்பிள் மெஜாரிட்டி. தேர்ட் ஷெடியூல்னு போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர்டிக்கிள் 368 படி தான் அமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து ஷெடியூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா டு த ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். ஓகேவா, ராஜ்யசபாவில் நம்ம வந்து டைரெக்டாக எலெக்ஷன் மூலமாக எடுக்க மாட்டோம். ராஜ்யசபாவில் எப்படி எடுப்பாங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன். ஓகேவா, யார் எலெக்ட் பண்ணுவான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேட்டில் இருக்க எம்எல்ஏஸ் தான் எலெக்ட் பண்ணி ராஜ்யசபாவுக்கு எம்பிஸை அனுப்புவாங்க. ஓகேவா, எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா கனிமொழி, அவங்க வந்து தூத்துக்குடியோட எம்பி. ஓகேவா, அவங்க எப்படி போயிருப்பாங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் வந்து அவங்கள வந்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வைகோ, அவரும் அதே மாதிரி தான். அவங்களாம் சென்ட்ரலில் உள்ள எம்பிஸ் ராஜ்யசபாவில் இருக்காங்க. ஆனால் யார் எலெக்ட் பண்ணி அனுப்புவான்னு பார்த்திங்கன்னா ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவில் எம்எல்ஏஸ் வந்து எலெக்ட் பண்ணி அனுப்புவாங்க. பீப்புள் வந்து எலெக்ட் பண்ண முடியாது அவங்கள. ஓகேவா, இப்போ பார்த்திங்கன்னா அலாகேஷன் ஆஃப் சீட்ஸ் இந்த ராஜ்யசபா. ஓகேவா, இது எதை பொறுத்து அலாக்கேட் பண்ணுவாங்கன்னா மக்கள் தொகையை பொறுத்து தான் அலாக்கேட் பண்ணுவாங்க. ஓகேவா, மக்கள் தொகையை பொறுத்து அலாக்கேட் பண்ணும்போது அதிக பாப்புலேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா யூபியில் தான் இருக்குது. அப்போது யூபியில் வந்து 31 மினிஸ்டர்ஸ் இருக்காங்களா ராஜ்யசபாவில். ஓகேவா, குறைஞ்சது எதுன்னு பார்த்திங்கன்னா கோவா. சரிங்களா, ஸ்டேட்டை பொறுத்தளவுக்கு ஸ்டேட்டில் ஹையஸ்ட்டு யூபி, குறைஞ்சது பார்த்திங்கன்னா கோவா அண்டு நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்டில் ஒரு 7 ஸ்டேட் கவர் ஆகும். சரிங்களா, அந்த 7 ஸ்டேட்டுக்கும் சேர்த்தே ஒரே ஒரு எம்பி தான் அவங்க வந்து அலாக்கேட்டே பண்ணாங்க. அப்போ அவங்க எவ்வளோ பாப்புலேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அப்புறம் டெல்லியில் பார்த்திங்கன்னா
3, அது யூனியன் டெரிட்டரி இருக்கிறதுலே அவங்க தான் அதிகம் 3. புதுச்சேரியில் 1, ஓகேவா. மற்ற யூனியன் டெரிட்டரிஸில் கிடையவே கிடையாது. 2 யூனியன் டெரிட்டரிஸ் தான் இன்க்ளூடு, டெல்லியும் புதுச்சேரியும், ஓகேவா. அப்புறம் பார்க்கலாம் 5th ஷெட்யூல். 5th ஷெட்யூலில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது 5th ஷெட்யூலும் 6th ஷெட்யூலும் உங்களை வந்து ரொம்ப குழப்புவாங்க, ஓகேவா. சாய்ஸஸில் கொடுத்து நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது 5th ஷெட்யூல் எதை பற்றி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் த ஷெட்யூல்டு ஏரியா அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஓகேவா. அட்மினிஸ்ட்ரேஷன் ஷெட்யூல்டு ஏரியா, ஓகேவா, அதையும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸில் உள்ள பீப்புளையும் அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு பண்ணதுக்கு மட்டும்தான் 5th ஷெட்யூல், ஓகேவா. இது எங்கெல்லாம் பொருந்தும்னா ஆல் ஓவர் இந்தியாவுக்கு வந்து இது வந்து பொருந்தும், ஓகேவா. 6th ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து என்ன ஆர்டிகல்ஸ் கவர் ஆகும்னா 244 கிளாஸ் 1 இப்படி போட்டால் கிளாஸ் 1 அந்த ஆர்டிக்கல் வந்து கவர் ஆகுது. 6th ஷெட்யூலில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் ஏரியா, ஓகேவா, எந்தெந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேட்டு தான், அசாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், ஓகேவா. 2 எம்மு, அசாம், திரிபுரா, ஏடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 ஸ்டேட்டுமே எங்கே இருக்குன்னா நார்த் ஈஸ்ட்டில் தான் இருக்குது, சரிங்களா. அங்கே உள்ள ட்ரைபல் ஏரியாஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு, ஓகேவா. ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், ஷெட்யூல்டு ஏரியாஸ் 5th ஷெட்யூல். ட்ரைபல் ஏரியாஸ் ஜஸ்ட் இந்த 4 ஸ்டேட்டில் மட்டும்தான். அது பார்த்திங்கன்னா 244 கிளாஸ் 2ல் வந்து உங்களுக்கு வந்து கவர் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டும் ரொம்ப குழப்பங்க. இந்த ரெண்டுமே நம்ம வந்து சிம்பிள் மெஜாரிட்டியால் வந்து இது பண்ணிக்கலாம். நான் சிம்பிள் மெஜாரிட்டினா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 7th ஷெட்யூல். 7th ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஃபெடரல் சிஸ்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுது, ஓகேவா. ஃபெடரல் சிஸ்டம் அப்படின்னா டிவிஷன் ஆஃப் பவர், ஓகேவா. இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு பவர் இருக்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு பவர் இருக்கலாம், ஓகேவா. நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்லேயே நம்ம லா மேக் பண்ணி இது பண்ணிக்கலாம், சட்டத்தை ஏற்றிக்கலாம், ஓகேவா. அதை வந்து இது பண்ணுறது தான் இந்த ஃபெடரல் சிஸ்டம், ஓகேவா. இப்போ பார்த்திங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னு இருக்குது. இந்த யூனியன் லிஸ்ட்டில் வந்து 100 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இந்த 100 சப்ஜெக்ட்லேயும் அவங்க வந்து லா மேக் பண்ணணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மட்டும்தான் பண்ண முடியும், ஓகேவா. ஸ்டேட் கவர்மெண்ட் அந்த 100 சப்ஜெக்டில் பண்ண முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா 61 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அந்த 61 சப்ஜெக்டுக்கு கீழே மட்டும்தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் லா மேக் பண்ண முடியும். மற்ற லா வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து மேக் பண்ண முடியாது. ஆனால் இந்த கன்கரண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கிறதுல வந்து என்ன பண்ணலாம்னா 2 பேருமே லா மேக் பண்ணிக்கலாம். ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லா மேக் பண்ணிக்கலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் லா மேக் பண்ணிக்கலாம். அது வந்து பொதுவானது. ஸோ அது வந்து கன்கரண்ட் லிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. சப்போஸ் இப்போது யூனியன் கவர்மெண்ட் தான் பவரான கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஓகேவா. இப்போது அவங்க ஏதாவது ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து லா மேக் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்க வந்து பண்ண முடியும், அதை வந்து எதிர்க்க முடியாது, ஓகேவா. ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட் லிஸ்ட்லேருந்து யூனியன் லா மேக் பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ண முடியும் அவங்களால. ஸ்டேட் லிஸ்ட்லேயும் அவங்களால பண்ண முடியும், ஆனால் மேக்ஸிமம் அப்படி இன்வால்வ் ஆக மாட்டாங்க, ஆனால் பண்ண முடியும், ஓகேவா. இது பார்த்திங்கன்னா இதில் உள்ளே இருக்க சப்ஜெக்ட்ஸ் வந்து சில நேரம் சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த சேஞ்ச் பண்ணுறது வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக தான், அண்டர் ஆர்டிகல் 368 மூலமாக தான் சேஞ்ச் பண்ண முடியும், ஓகே. 7th ஷெட்யூல் எந்த ஆர்டிக்கல் கவர் பண்ணுதுன்னு பார்த்திங்கன்னா 246 இந்த ஆர்டிக்கல் வந்து 7th ஷெட்யூலில் கவர் பண்ணுது. அப்புறம் பார்த்திங்கன்னா 8th ஷெட்யூல். 8th ஷெட்யூலில் 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா. இந்தியா பொறுத்தளவுக்கு நிறைய பேர் என்ன நம்பிகிட்ருக்காங்கன்னா ஹிந்தி தான் இந்தியாவோட லாங்குவேஜ் அப்படிங்கிறத நம்பிகிட்ருக்காங்க. அது ஃபுல்லாமே தப்பு, ஓகேவா. ஹிந்தி வந்து இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜ்லாம் கிடையாது, ஓகேவா. இந்த 22 லாங்குவேஜுமே இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ், நேஷ்னல் லாங்குவேஜ்னு எதுவுமே இந்தியாவுக்கு கிடையாது, ஓகேவா. இந்த 22 அஃபிஷியல் லாங்குவேஜ் 8th ஷெட்யூலில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஓகேவா. இது என்னெல்லாம்னு பார்த்திங்கன்னா அசாமி, பெங்காலி, டோங்ரி, குஜராத்தி, ஹிந்தி, கன்னடா, காஷ்மீரி, கொனாங்கி, மத்திலி, மலையாளம், மணிப்புரி, மராத்தி, நேபாளி, ஒடியா, பஞ்சாபி, சான்ஸ்கிரிட்டு, சந்தாலி, சிந்தி,
தமிழ், தெலுங்கு, உருது. ஓகேவா? இது எல்லாமே இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ். யாருமே உங்கள்கிட்ட வந்து ஹிந்தி தான் இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னால் அது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 8th ஷெட்யூலில் வந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கொடுப்பாங்கன்னா இங்கிலீஷை வந்து ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இங்கிலீஷ் வந்து இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் அந்த மாதிரி சொல்லி ஆட் பண்ணி கொடுப்பாங்க. அது வந்து தப்பு. சரிங்களா? இந்தியாவில் வந்து எந்த ஸ்டேட்லேயுமே இங்கிலீஷ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஒரே ஒரு ஸ்டேட்டில் இங்கே நாகாலாண்டில் மட்டும் இங்கிலீஷ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனாலும் அங்கே வந்து நிறைய ட்ரைப்ஸ் இருக்கனால அங்கே வந்து நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது. ஆனால் அவங்க வந்து மெயினாக இங்கிலீஷையும் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆனால் அது வந்து நம்ம அஃபிஷியல் லாங்குவேஜ்லலாம் ஆட் பண்ணல. ஓகேவா? இது எந்த ஷெட்யூலில் கவர் பண்ணதுன்னா 344, 351 இந்த ஷெட்யூலில் வந்து கவர் பண்ணுது. இந்த ஆர்டிகிள்ஸை வந்து கவர் பண்ணுது. ஓகேவா? இப்போது 9th ஷெட்யூல் நான் எப்போ ஆட் பண்ணாங்கன்னு சொன்னேன். இந்த 8th ஷெட்யூல் வரைக்கும் தான் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்திருக்கு. 9th ஷெட்யூல் எப்போ ஆட் பண்ணாங்கன்னா ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம கான்ஸ்டியூஷன் ஏற்றின உடனே ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அடுத்த வருஷமே பண்ணுதாங்க. அந்த பண்ணுறதுல தான் இந்த 9th ஷெட்யூல் வருது. இந்த 9th ஷெட்யூல் எதை குறித்து வருதுன்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அண்ட் அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி சிஸ்டம். ஓகேவா? அந்த காலத்தில் நிறைய ஜமீன்தார்கள்லாம் இருந்தாங்க. ஓகேவா? அவங்கள்ட்ட வந்து நிறைய நிலங்கள்லாம் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணதுக்கு தான் இந்த 9th ஷெட்யூல் வந்து ஆட் பண்ணாங்க. ஓகேவா? இது எதில் இருக்குன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 31B இருக்குது. ஓகேவா? இதுக்கு கீழே நம்ம எதுவும் லா மேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அண்டர் ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் மாற்ற முடியும். 8th ஷெட்யூலுக்கும் அதே மாதிரி தான் ஆர்டிகல் 368 அமெண்ட்மெண்ட் பண்ணி தான் மாற்ற முடியும். 10th ஷெட்யூல் வந்து எதை பற்றி சொல்கிறாங்கன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட் அண்டர் த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ஆன் த கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன் நோன் அஸ் ஆன்டி டிஃபெக்ஷன். ஓகேவா? இந்த ஆன்டி டிஃபெக்ஷன்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். இப்போது எந்த ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவோ இல்லை லோக்சபாலேயோ எங்கேயோ வந்து ஓட்டிங் நடக்கும். ஏதாவது ஒரு இந்த சிம்பிள் மெஜாரிட்டி இதெல்லாம் பாஸ் பண்ணாங்கல்ல, அப்போது வந்து ஓட்டிங் போடுவாங்க எத்தனை பேர் சப்போர்ட் பண்ணாங்க இந்த லாவை அப்படின்ட்டு. ஓகேவா? அப்படி நடக்கும்போது இப்போது அவங்க கட்சியில் உள்ளவங்க ஒருத்தங்க போட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போது டிஎம்கே கட்சியிலேருந்து ஒரு லா வந்து பாஸ் பண்ணாங்க. ஓகேவா? இப்போது அதை வந்து டிஎம்கே கட்சியிலே இருக்க ஒரு மினிஸ்டர் வந்து அதை வந்து எதிர்த்து ஓட்டிங் போடுதார். அப்படி போட்டால் அவங்கள என்ன செய்வாங்கன்னா அவங்க கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. அதுதான் ஆன்டி டிஃபெக்ஷன். ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்டி டிஃபெக்ஷன் சொல்கிறது வந்து 10th ஷெட்யூல். இதை எப்போ ஆட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 52nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1985 ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன ஆர்டிகிள்ஸ்லாம் கவர் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகிள் 102, ஆர்டிகிள் 191. ஓகேவா? இந்த 2 ஆர்டிகிள்ஸும் 10th ஷெட்யூலில் ஆன்டி டிஃபெக்ஷனை கவர் பண்ணுது. அப்புறம் 11th ஷெட்யூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்தை பற்றி கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்து கவர்மெண்ட் வந்து லேட்டாக தான் உருவானுச்சு. நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து 1950 பவருக்கு வந்துச்சு. அப்போது வந்து பஞ்சாயத்து கவர்மெண்ட் வந்து கிடையாது. ஓகேவா? எப்போ கொண்டு வந்திருக்காங்கன்னா பஞ்சாயத்து சிஸ்டத்தையே 1991 தான் இந்த ஷெட்யூல் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் பஞ்சாயத்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? பஞ்சாயத்தை பற்றி இதில் வந்து 29 மேட்டர்ஸ் இருக்குது உள்ள. ஓகேவா? அதை எப்படி செயல்படணும் அப்படிங்கிறத குறித்து உள்ளே வந்து மேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. 243 இந்த ஆர்டிக்கிள் 243G இந்த ஆர்டிக்கிள் வந்து பஞ்சாயத்தை பற்றி கவர் பண்ணுது. இதுவும் ஆர்டிக்கிள் 368 மூலமாக தான் அமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? அப்புறம் இது பார்த்திங்கன்னா 12th ஷெட்யூல் பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டி. ஓகேவா? பஞ்சாயத் முனிசிபாலிட்டி 11th 12th ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து 243W. ஓகேவா? இது மூலமாக இதில் இருக்க ஆர்டிகிள்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுவும் ஆர்டிகிள் 368 படி தான் அமெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? நான் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திரும்ப ஒரு வாட்டி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஸ்டேட் அண்ட் டெரிட்டரி. செகண்ட் ஷெட்யூல் பார்த்திங்கன்னா இந்த அலவன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். தேர்ட் ஷெட்யூல் ஓத் அண்ட் அஃபர்மேஷன். ஃபோர்த்து ஷெட்யூல் பார்த்திங்கன்னா அலாகேஷன் ஆஃப் சீட். ஃபிஃப்த்து ஷெட்யூல் பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக இருக்க ஷெட்யூல்டு ஏரியாஸும் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸையும் கண்ட்ரோல் பண்ணதுக்கு. சிக்ஸ்த்து ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 4 ஸ்டேட்ஸ் அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா. ஓகேவா? செவன்த்து ஷெட்யூல் பார்த்திங்கன்னா ஃபெடரல் சிஸ்டம், யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். 8th ஷெட்யூல் லாங்குவேஜஸ். 9th ஷெட்யூல் வந்து ஜமீன்தாரி சிஸ்டம், லேண்ட் ரிஃபார்ம்ஸ். 10th ஷெட்யூல் ஆன்டி டிஃபெக்ஷன். 11th ஷெட்யூல் வந்து பஞ்சாயத்.
12th ஷெடியூல் வந்து முனிசிபாலிட்டிஸ். இது எல்லாமே நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு எப்படினாலும் கேட்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஸ்டின் சொல்லுதேன். எப்படி கேட்கலாம்னா, 9th ஷெடியூல் வாஸ் ஆடட் இன் த பிரைம் மினிஸ்டர்ஷிப் ஆஃப் அப்படிங்கிறத கேட்கலாம். இது வந்து ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அப்படி கேட்டாங்கன்னா 9th ஷெடியூல் எப்போ ஆட் பண்ணாங்க? 1951 ஆட் பண்ணாங்க 9th ஷெடியூல். ஓகேவா? அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தால்? ஜவஹர்லால் நேரு. ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்தெந்த இயரில் ஆட் பண்ணாங்க, அப்போ யாரெல்லாம் இன்சார்ஜாக இருந்தால், பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டராக இருந்தால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.